ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து அம்மா வீட்டு சண்டே vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ லஞ்ச்லேருந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்றைக்கி வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக ரெகுலராக நம்ம ஸ்கூல் டேஸில் இருக்க ரொட்டீன்லாம் இல்லாமல் கொஞ்சம் லெஷராக தான் வந்து டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாமே வந்து அம்மா பண்ணிட்டாங்க. ஸோ லஞ்சுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இண்டஸ் வேலிலேருந்து இந்த ப்ரெஷர் பேன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ யூஸ்வலாக எல்லாமே வந்து குக்கர் டைப்பில் தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பேன் டைப்பில் இருக்கும்போது நம்ம நான்வெஜ்ஜு புலாவ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பேன் மாதிரி இந்த குக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர் திக் பாடியோட வரும். நல்லா ஹெவி பாட்டமாக இருக்குது. 100% ஃபுட் சேஃபு. இண்டக்ஷன் கேஸ் இது எல்லாத்துலேயுமே வச்சுக்கலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர்ஸ். ஸோ ரெகுலராக எல்லா குக்கிங்க்குமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த குக்வேர் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி தமிழ் அப்படிங்கிற கோட் கொடுத்தா அடிஷ்னல் 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மா வந்து மாவுக்கு வந்து ஊற வச்சுருந்தாங்க. வெறும் கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 2 hours ஊறினா போதும். அதுக்கப்புறம் அரிசி உளுந்து இதெல்லாமே செப்பரேட்டாக ஊற வச்சுருக்காங்க. கோதுமை தோசை வந்து இது ஒன்றா ஆட்டி சுட்டு எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். நார்மலாக மாவை கரைச்சி சுடுற தோசை மாதிரி இல்லாமல் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உளுந்து தனியாக இதெல்லாம் செப்பரேட்டாக ஊற வச்சு ஆட்டி ஒன்றா கலக்கி எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து கம்பு வந்து ஊறிட்டுருக்கு கம்பு தோசைக்கு. ஸோ கம்பு தோசையும் கோதுமை தோசையும் இந்த வாரம் அரைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 days கழித்து ராகி தோசை மாவு தோசை இந்த மாதிரி மாற்றி அரைச்சி அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் போர் அடிக்காது. நிறையா வெரைட்டி ஆஃப் தோசை இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து முட்டை வந்து வேக வச்சுட்டேன். ஸோ ஏன்னா அதுக்கெலாம் வந்து எக்கு வேணும் அப்படின்ட்டு நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம். 1 pot ரெசிபி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஆனியன்ஸ் வந்து சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வறுத்து அரைக்கக்கூடிய மசாலா வந்து பார்த்திங்கன்னா மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஸ்டார் அனீஸ் கொஞ்சம் இது எல்லாமே இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதையும் வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு மாதிரி அரைக்க போகிறோம். ஸோ மிளகா வந்து ஒரு 6 மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கடாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 1 pot ரெசிபி செய்யறதுக்குலாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 3 கப் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் எடுத்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு இரும்பு கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது ஈவனாக உங்களுக்கு வந்து ஹீட் ஆயிரும். அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போடுங்க. இந்த மிளகா வந்து முதல்ல போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கருகிடும். ஸோ இந்த மசாலா வந்து நீங்கள் சிக்கன் கிரேவிக்கும் ட்ரை பண்ணலாம், மட்டனுக்கும் ட்ரை பண்ணலாம். ரெண்டுக்குமே இது வந்து நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி போடுற மசாலா விட அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நம்ம மசாலா அரைச்சி அந்த சிக்கன் வறுவல்லாம் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஸ்பைஸ் கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைனாக ஸ்பைஸ் பவுடர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கிலோ நாட்டுக்கோழியை வந்து அந்த வெங்காயத்தில் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதிலே கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் இது அப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஸ்பைஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து இந்த சிக்கன் கலவா தான் வந்து நான் அரைச்சிருக்கேன். ஸோ இது அப்படியே தான் வந்து சேர்க்க போகிறோம். ஒரு 3 to 4 டீஸ்பூன் வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1 minute வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும், உப்பு சேர்க்கணும். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவுமே வந்து இதுக்கு தேவைப்படாது. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு செம்பளவுக்கு சின்ன செம்பளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 to 4 விசில் விட்டுக்கலாம். இது நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால விசில் அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கணும். இதே நீங்கள் ப்ராய்லர் சிக்கனில் செய்யும்போது குயிக்காக வந்து உங்களுக்கு வெந்துடும். ஒரு 4 விசில் வந்து குக் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இருந்த முட்டையெல்லாம் வந்து வேக வச்சாச்சு. மறுபடியும் வந்து எக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லி எக் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு.
4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டி உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா வந்திருந்தது. கொத்தமல்லியில தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாட்டுக்கோழியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கட் பண்ணி வாங்கும் போதே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு பிரியாணி இந்த மாதிரி இதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிட்ஸுக்கு வந்து சிக்கன் பாப்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா இந்த கோழி வந்து ரொம்ப காரமாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் இது வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் இதை போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நகெட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ காரம் இல்லாமல் இருக்கிறனால கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருந்தேன். டேடிக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னென்ன லஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்த பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு எல்லாருமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக ஒரே மாதிரி சமையல் சாப்பிட்றதுக்கும் நான் வந்து எதாவது செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாமும் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ ஆனியன் ரைத்தால மாதுளம்பழம் போடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி, ஒரு மைல்டான சூப்பரான சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தோம். ஸோ ஆல்ரெடி நிறைய டைம் பிரியாணி ரெசிபி போட்டிருந்தனால இன்றைக்கி நான் பிரியாணி ரெசிபி வந்து ஷேர் பண்ணலை. ஸோ இதை பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேடிக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. வீக் டேஸில் வந்து நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்றத விட சண்டே அன்னைக்கு நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டா தான் வந்து அந்த வீக்கே வந்து ஒரு ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஜாலியாக அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லஞ்ச் டேடிக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வியானா வந்து லக்கி கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து லக்கி கூட வந்து விளையாட வச்சுட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து மோஸ்ட்லி வந்து விட மாட்டோம், வெளியே தான் வந்து விளையாடுவாங்க. லக்கின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போவாங்க. பட் அது பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் பயந்துப்பாங்க. சரி, டாக்ஸும் வந்து நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் விளையாடணும் அப்படிங்கிற ஃபீலில் தான் வந்து கிட்ஸுக்கிட்டேயும் அதே மாதிரி தான் வரும். பட் அது பக்கத்தில் வர வர வியானா வந்து பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. எக்கு பாயில் பண்ணதில் வந்து எல்லோ மட்டும் எடுத்து எல்லாம் லக்கிக்கு வந்து போட்டுட்ருந்தோம். ஒவ்வொரு டைமும் போடும்போது கரெக்டாக வந்து கேட்ச் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வியானா அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் எக்கு போடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க லக்கி. தம்பி லஞ்சுக்கு வர லேட் ஆகும் அப்படின்னாங்க. அப்புறம் நானும் அம்மாவும் வந்து டிவி பார்த்துட்டே வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்ல ஒரு சூப்பரான சண்டே லஞ்ச் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.